आप फायदा उठा सकते हैं हमारे 23 ऑनलाइन चर्चेस का, जो कि भारत की सारी प्रमुख भाषाओं में उपलब्ध हैं। और इसके अलावा हमारे पास 3 विशेष चर्च हैं। एक टीनेजर्स के लिए जिसका नाम है तूफानी और ज्ञानी 3, बच्चों के लिए हमारे पास ऑनलाइन चर्च है, और गूंगे और बहरों के लिए भी हमारे पास चर्च है, साइन लैंग्वेज का चर्च। उसके अलावा आप हमारे ऑनलाइन चर्चेस को देख सकते हैं उड़िया में, तेलुगु में, तमिल में, गुजराती में, कन्नड़ा में, तुलु में, इंग्लिश में, हिंदी में, छत्तीसगढ़ी में, राठौरी बरेली में, आसामीज में, मराठी में, पंजाबी में, नेपाली में, कोंकणी, मलयालम, सिंधी, भोजपुरी, बंगाली और मालवानी में। इनका फायदा उठाइए और पूरे भारत में लोगों को सुसमाचार सुनाइए। गॉड ब्लेस यू। நடனமாடி துதிப்பேன், வழியில் எது வந்தாலும் என்னில் இருப்பவர் அவர் பெரியவர், அவர் நாமம் இயேசு. நான் ஒரு வெற்றியாளன், ஜெயத்தை விட பெரியவன், அவர் ராஜ்யத்தின் வாரிஸ், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன். நான் அவரை நடனமாடி துதிப்பேன், வழியில் எது வந்தாலும் என்னில் இருப்பவர் அவர் பெரியவர், அவர் நாமம் இயேசு. நான் ஒரு வெற்றியாளன், ஜெயத்தை விட பெரியவன், அவர் ராஜ்யத்தின் வாரிஸ், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன். அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், ஜெயத்தை விட பெரியவன், அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், ஜெயத்தை விட பெரியவன். என் விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காத போவும், என்னில் இருப்பவர் அவர் பெரியவர், அவர் நாமம் இயேசு. நான் ஒரு வெற்றியாளன், ஜெயத்தை விட பெரியவன், அவர் ராஜ்யத்தின் வாரிஸ், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன். என் விரோதமாய் உருவாக்கப்பட்ட இந்த ஆயுதமும் வாய்க்காத போவும், என்னில் இருப்பவர் அவர் பெரியவர், அவர் நாமம் இயேசு. நான் ஒரு வெற்றியாளன், ஜெயத்தை விட பெரியவன், அவர் ராஜ்யத்தின் வாரிஸ், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன். அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், ஜெயத்தை விட பெரியவன், அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், அவரில் ஆனந்தமாகிறேன், ஜெயத்தை விட பெரியவன், ஜெயத்தை விட பெரியவன், ஜெயத்தை விட பெரியவன். Hallelujah, praise the Lord. இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டு இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆமென். ஓரி ஷாலபரபரபோ துலரிபேக்கற்றலரபோ ரிபேக்கல் லாபரபரபரபோ ரீபரிபேக்கற்றலரபோ துலரிபேக்கல் லாபரபரபோ துலரிந்த தலபரபோ துலரிபேக்கற்றலரிபேக்கல்லரபரபரபோ ரீகல் லாபரபரபோ துலரிபேக்கல் லாபரபரபோ துலரிபேக்கல் லாபரபரபரபோ ஷக்கல் லாபரபரபோ துலரிந்த தலபரபோ துலரிபேக்கற்றலரிபேக்கல்லரபரபரபோ யூரீபரிகல் லாபரபரபோ துலரிபேக்கல் லிக்கற்றலரபோ ஷக்கல் லாபரபரபரபோ ரீந்த தலபரபோ துலரிபேக்கல் லாபரபரபோ துலரிந்த தலபரபோ கத்தல்லரிபேக்கல்லரப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 
வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆவியானவரே. நீங்க எங்க மத்தியிலே வந்திருக்கிறீங்க. உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆவியானவரே. எங்களுடைய சிந்தைகள், எங்களுடைய இருதயங்கள் எல்லாவற்றையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உமக்கு நேராக ஆண்டவரே எங்களை நாங்க உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் ராஜா. ஒரு விசை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியம் செய்திருளுங்க. எங்களுடைய ஜெபத்திற்கு நீங்க எப்பொழுதும் பதில் தருகிறவரா எங்கள் மத்தியிலே வந்திருப்பதற்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. முற்றிலுமா எங்க கரத்திலே தாழ்த்தி வறுமை தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது முதலாவது பிரார்த்தனை குறிப்பு. மீகா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில், ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஞாயிறு சபைகள் நடைபெறுவதற்கு தேவனுக்கு நன்றி. பல்வேறு ஞாயிறு சபை சென்டர்களுக்கும் பிரார்த்தனை செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமை லைவ் சர்வீஸில் அநேகர் பங்கேற்கிறார்கள். இந்த எல்லா இடங்களிலும் சாட்சியங்கள், அற்புதங்கள் மற்றும் குணப்படுத்துதல்கள் நடக்கும் என்று அறிவிக்கிறோம். இதற்காக நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்வோம். ஆமென். Uri shala bere botala ribika chala botala ribika la bere bo riha la bere botala ribika chala botala ribika la bere bo shaka la bere botala ribika chala botala ribika la bere botala ribika la bere bo shala bere botala ribika la bere botala ribika la bere botala ribika chala botala ribika la bere bo raha la bere bo risha chala bere botala ribika la bere botala ribika chala ribika la bere ஆவியானவரே, எங்களுடைய சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஞாயிறு ஆராதனை சபையிலே கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ ஷால பிரபோ ரீகச்சல்லரு போத்தலரி பீக்கச்சல்லரு போத்தலரி பீக்கல் லாபரு போத்தலரி பீக்கச்சல்லரு போ ஷாக்கல் லாபரு போத்தலரி பீக்கச்சல்லரு போத்தலரி பீக்கல் லாபரு பீக்கல் லாபரு போ ரீபரு பீக்கச்சல்லரு போத்தலரு பீக்கல் லாபரு போத்தலரி பீக்கச்சல்லரு போத்தலரி பீக்கல் லாபரு பீக்கல் லாபரு பீக்கல் லாபரு பீக்கல் லாபரு ஷாபா தாலா பாரி கல்லாபரு போத்தலரி பீக்கச்சல்லரு போ ரீகல் லாபரு போத்தலரி இந்த தலபரு போத்தலரி பீக்கல் லாபரு போ ஷாக்கல் லாபரு போ ரீந்த தலபரு போத்தலரி பீக்கச்சல்லரு பீக்கல் லீக்கச்சல பக்கத்தலரி பீக்கல் லாபரு பீக்கல் லாபரு பீக்கல் லாபரு ஷாபா. அம்மேன் அப்பா. ஞாயிறு சபை சென்டர்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய வல்லமை ஒரு விசை ஆண்டவரே. அம்மேன் ஆண்டவரே. ஓ நடக்கிற ஒவ்வொரு சென்டர்லையும் கூட கடந்து செல்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ரீபரிபி கற்றலரபோ ரீபரிபி கல்லாபரபரபோ தலரிபி கற்றலரிபி கல்லாரபரபரபரபோ ஷக்கல்லபரபரபரபோ ரீதலாபரபரபோ தலரிபி கற்றலரிபி கல்லாரபரபரபி கல்லாரபரபி 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 கல்லாரபரபரபரபரபரி ஷாபா. ஓ ரீஹ
அதே போல அப்பா ஆண்டவரே லைவ் சர்ச்சுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ வல்லமை ஆண்டவரே அம்மையின் ஆண்டவரே லைவா பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவரே ஒரு விசை நீங்க பெரிய காரியம் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ ஷாலபரபிரிபோ ரீபரிபி கற்றலரிபோ தலரிபி கல்லாபரபி கற்றலரிபி கல்லரபரபி 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 கல்லரபரபரபோ ஷாபரபரபோ ரீபரிபி கற்றலரிபோ தலரிபி கல்லாபரபி கல்லாபரபி கற்றலரிபோ ரீபரிபி கல்லாபரபரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கல்லாபரபரபோ ஷாபரபரபோ ரீ கற்றலரிபோ தலரிபி கல்லி கற்றலரிபோ தலரிபி கல்லரபரபரபோ ஷாபபாபா ரீ கற்றலரிபோ தலரிபி கல்லி பரபி கல்லாபரபி கல்லரபி கற்றலரிபி கல்லரபரபி கல்லரபரபரபரபி ஷாபா. அப்பா ஆண்டவரே உம்முடைய சபைகள் நடக்கிற இடங்களிலே அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் இயேசுவின் நாமத்தில் செயல்படுகிறது. அந்த இடங்களிலே ஓ ராகல் லாபரபரபரபோ ரீ கற்றலரிபோ தலரிபி கற்றலரிபி கல்லரபரபி கற்றலரிபி கல்லரபரபி 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 கல்லரபரபரபரபி ஷாபா. தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை மகிமையாக இறங்கி அற்புதத்தை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய மகிமைக்காக நன்றி இயேசுப்பா. ஆமென் ஆண்டவரே. ரீஷாலபரபரபரபரபோ ரீபரபி கற்றலரிபோ தலரிபி கல்லபரபரபி கற்றலரிபி கல்லரபரபி 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 கல்லரபரபரபரபி ஷாபா. ஒவ்வொரு தேவ ஜனங்களும் இதன் மூலமாக தொடும்படியாய் ஆவியானவரே ஒரு விசை நீங்க கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ஷாட்டாலரபரபரபரபரபோ ரீகல்லாபரபரபரபோ ரிந்ததலபரபோ கத்தலரிபி கற்றலரிபி கல்லரபரபி கல்லரபரபரபி கல்லரபரபரபரபி கல்லரபரபரபரபி ஷாபா. ஆவியானவரே உம்முடைய வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ உம்முடைய கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஒரு விசை உம்முடைய கரங்கள் ஆமென் அப்பா ஆண்டவரே செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாய் உங்கள் கரத்திலே அர்ப்பணித்து தாழ்த்து வறுமையாக்கி தருகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது இரண்டாவது பிரார்த்தனை குறிப்பு. இந்த மாதத்தில் தேசங்களில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் மற்றும் அமைதிக்கும் பிரார்த்தனை செய்யுங்கள். சங்கீதம் 29 அதிகாரம் 11 வசனத்தில் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. குறிப்பாக எல்லா மனிதர்களுக்காகவும் ஜெபியுங்கள். உங்கள் நகரத்துக்காகவும் தேசத்துக்காகவும் ஜெபியுங்கள். ஒவ்வொரு நகரத்திலும் கிராமத்திலும் பெரிய அளவில் இரட்சிப்பை அறிவிக்கவும். நற்செய்தியை எதிர்க்கும் சாத்தானின் செயல்கள் முடிவுக்கு வருகிறது என்று ஜெபியுங்கள். இந்த மாதம் உங்கள் செல் அமைப்பின் மூலம் சுவிசேஷ திட்டங்களை செயல்படுத்தவும் மற்றும் உங்கள் அவுட்ரீச்சஸ் மூலம் பெரிய அளவில் ஆத்ம ஆதாயம் செய்யப்படுகிறது என்று அறிவிக்கவும். பூமி எங்கும் கர்த்தர் ஆட்சி செய்கிறார். ஹல்லேலூயா. இதற்காக நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்வோம். ஆமென். ஓரி ஷாலபரபரபோ தலரிபி கற்றலரிபோ தலரிபி கல்லாபரபரபரபோ ரீஷாலபரபரபோ தலரிபி கற்றலரிபோ தலரிபி கல்லாபரபரபரபோ ரீஷா கல்லாபரபரபரபோ ரீந்த தலபரபோ தலரிபி கற்றலரிபோ தலரிபி கல்லாபரபரபரபோ யூரிபி கல்லாபரபரபோ தலரிந்த தலபரபோ தலரிபி கற்றலரிபோ ரீகல்லீபரபரபோ தலரிஷா கற்றலரிபோ தலரிபி கல்லாபரபரபி கல்லரபரபி கல்லரபரபரபரபரி ஷாபா. ஆவியானவரே ஒவ்வொரு ஓ ஆத்மாவுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ரிஷாட்டலரிபோ ரிபி கற்றலரிபோ தலரிபி கல்லாபரபரபோ தலரிபி கற்றலரிபி கல்லரபரபி கல்லரபரபி கல்லரபரபரபரி ஷாபா. ஒவ்வொரு தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நகரத்திற்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஓ ரிஷாட்டலரிபி கற்றலரிபோ தலரிபி கல்லாபரபரபரபோ ரி கற்றலரிபோ தலரிபி கல்லாபரபி கற்றலரிபோ தலரிபி கல்லரபரபி கல்லரபரபரபரபரபரபரி கல்லாபரபரபரபரபரி
ஷபா ஷகச்சலர் போத்தலர் விக்கல் லிஷாச்சலர் போத்தலர் விக்கல்லர பரவிக்கல்லர பரவிக்கல்லர பரபரபரி ஷபா. உம்முடைய சுவிசேஷம் ஒவ்வொரு இடங்களிலும் அப்பா ஆண்டவரே அம்மேன் ஆண்டவரே இயேசப்பா செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ ஷால பரபரபரபோ ரீகல்லா பரபரபோ தலரி விக்கச்சலரி விக்கல்லர பரவிக்கல்லர பரவிக்கல்லர பரபரபரபரி ஷபா. ஆவியானவரே ஆவியானவரே ஒவ்வொரு அவுட்ரீச்சஸ் மூலமாக தேவ ஆவியானவர் ஓ ரீகல்லா பரபர போத்தலரி விக்கச்சலரி போத்தலரி விக்கல்லா பரபர போத்தலரி விக்கச்சலரி போரி விக்கல்லர பரவிக்கல்லர பரவிக்கல்லர பரபரபரபரி ஷபா. அப்பா நீங்க கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ ஷால பர போத்தலரி விக்கச்சலரி போ ரீகல்லா பர போத்தலரி விக்கச்சலரி போத்தலரி விக்கல்லா பர விக்கச்சலரி விக்கல்லர பரவிக்கல்லர பரவிக்கல்லர பரபரபரபரபரி ஷபா. ரீபரி விக்கல்லா பரபரபரபோ ரீகத்தல்லர போத்தலரி விக்கச்சலரி போத்தலரி விக்கல்லா பரபரபர போத்தலரி விக்கச்சலரி போத்தலரி விக்கல்லர பரவிக்கல்லர பரபரபரபரி ஷபா. ஆமென். ஆவியானவரே இயேசப்பா ஆண்டவரே ஒவ்வொரு நகரத்திலும் ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்திலும் உம்முடைய ரட்சிப்பு கடந்து செல்கிறது. உம்முடைய ரட்சிப்பு ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே பெரிய அளவிலே ஆமென் ஆண்டவரே காரியத்தை செய்கிறது ஆவியானவரே. ஊஷால பரபரபரபோ ரீகத்தல்லர போத்தலரி விக்கச்சலரி விக்கல்லர பரவிக்கல்லர 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 பரபரபர ஷபா. ஒரு எழுப்புதல் உண்டாகிறது ஆவியானவரே. ஷாகல்லா பரபர போத்தலரி விக்கச்சலரி விக்கல்லர பரவிக்கல்லர பரவிக்கல்லர பரபரபரபர ஷபா. சாத்தானின் கிரியைகளை ஆவியானவரே நீங்க அழித்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ ரீபரி விக்கச்சலரி போ ரீகல்லா பரபோத்தலரி விக்கல்லா கச்சலரி விக்கல்லர பரவிக்கல்லர பரவிக்கல்லர பரபரபரபரபர ஷபா. ஆமென். ஆவியானவரே உம்முடைய சுவிசேஷம் இன்னும் அதிகமாக ஒவ்வொரு இடங்களிலும் செயல்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தடையின்றி ஆமென் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் ஆமென் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் போகிறது ராஜா. ஓ ரீகல்லா பரபர போத்தலரி விக்கச்சலரி விக்கல்லர பரவிக்கல்லர பரபரபரபரபர ஷபா. தேவ ஆவியானவரே நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்தருளுங்க, அற்புதமாய் வழிநடத்தித்தாங்க. ஆமென் அப்பா. முற்றிலுமாய் உங்க கரத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி வறுமை தருகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. praise the Lord praise the Lord. அடுத்து ஆராதனை நேரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வல்லமையான தேவனை துதியுங்கள், அவர் நாமத்தை உயர்த்துங்கள், அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே. அவரை துதியுங்கள், வல்லமையான தேவனை துதியுங்கள், அவர் நாமத்தை உயர்த்துங்கள், அவர் எல்லாவற்றிற்கும்
சிம்மாசனம் என்று என்றும் உண்டு. அவர் கரத்தில் எல்லாம் பலனுண்டு. அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே. அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே. அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே. அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவரே. ஹalleluya, praise the lord. இப்பொழுது ராப்சோடி டைம், ரியாலிட்டி டைம். இன்றைய நாள் ஜூன் 6. இன்றைய தலைப்பு தெய்வீக விடுதலை. வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹalleluya. இந்த வார்த்தையின் மூலம் பாஸ்டர் கிறிஸ் அவர்கள் கூறிய தேவ வார்த்தைகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். உங்களுடைய பாவங்களின் காரணமாக இயேசு மரணத்திற்கு மட்டும் ஒப்புவிக்கப்படவில்லை. நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் உயிர்த்தெழப்பட்டார் என்று வேதம் கூறுகிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நீதிமான்கள் ஆக்கப்படுவதன் அர்த்தம் என்ன? நீதிமான்கள் ஆக்கப்பட்டது என்று மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தை விடுவிக்கப்பட்டு நீதிமானாக அறிவிக்கப்படுவது. அது குற்றவாளி அல்ல, குற்றத்திலிருந்து விடுதலை என்று அறிவிப்பதாகும். எனவே நீதியின் கண்ணோட்டத்தில் உங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை. தெய்வீக விடுவிப்பின் பரம ரகசியம் மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஒரு மனிதனை முன்கூட்டியே நிரந்தரமாக எவ்வாறு விடுவிக்க முடியும்? அது எப்படி சாத்தியமாகும்? ஆமென். நம்முடைய ரீதியில் கடந்த கால குற்றங்களில் இருந்து மட்டுமே நீங்கள் இன்று விடுவிக்கப்பட முடியும். எதிர்காலத்தின் குற்றச்சாட்டுகளில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட முடியாது. ஆனால் தேவனிடம் அப்படி இல்லை. உங்கள் தெய்வீக விடுதலை கடந்த கால, தற்போதைய மற்றும் எதிர்கால குற்றங்களை உள்ளடக்கியது. Praise the Lord. நீங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் விடுவிக்கப்பட்டவர் என்று ஒரு அடையாள முத்திரை உங்கள் மீது உள்ளது. ஆமென். மைய வசனத்தை மீண்டும் படியுங்கள். அது கூறுகிறது, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். ஆமென். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், கடந்தவைகளுக்காகவோ அல்லது உங்களிடம் ஏற்கனவே உள்ளவற்றிற்காகவோ நீங்கள் விசுவாசத்தை பயன்படுத்த மாட்டீர்கள். எனவே விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருப்பது என்பதன் அர்த்தம், இந்த தருணத்திலிருந்து நீங்கள் தெய்வீக விடுதலையுடன் எதிர்காலத்தில் நுழைந்துள்ளீர்கள். இது
இயேசு செய்ததின் விளைவாகும். கொலோசியர் 1:21 அவர் சொன்னபடி முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா என்ற வசனத்தின் அருமையை உணரலாம். நீங்கள் பரிசுத்தரும் குற்றமற்றவர்களும் மற்றும் அவருடைய பார்வையில் கண்டிக்கப்படாதவர்களாயும் இருக்கிறீர்கள். ஆமென். தேவன் உங்களை இப்படித்தான் பார்க்கிறார். இந்த உண்மையை புரிந்து கொள்ளும் போது யாராவது ஏன் பாவத்தில் வாழ விரும்புவார்கள்? நீங்கள் மிகவும் பரிசுத்தமானவர், மிகவும் நீதியுள்ளவர், மிகவும் சுத்தமானவர், மிகவும் தூய்மையானவர். ஹல்லேலூயா. இதைதான் தேவன் உங்களுக்கு பரிசாக அளித்துள்ளார். ஆமென். இயேசுவை விசுவாசித்ததினால் உங்களுக்கு தெய்வீக விடுதலையை வழங்குவதில் அவர் தன்னை நீதியுள்ளவர் என்று அறிவித்தார். ஹல்லேலூயா. தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் ரோமர் 3:25 இப்படி கூறப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது ஜெப நேரம். நம்மளுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அன்புள்ள பிதாவே, எல்லா குற்றச்சாட்டுகளில் இருந்தும் நான் தெய்வீகமாக விடுவிக்கப்பட்டேன் என்பதை அறிவது என்ன ஒரு ஆசீர்வாதம். நான் என் விடுதலையின் வெளிச்சத்தில் நடந்து கொண்டு பாவம், சாத்தான் மற்றும் சூழ்நிலைகளை ஆளுகிறேன். ஆமென். என் வாழ்க்கை உம்முடைய நீதியின் வெளிப்பாடு. நான் தொடர்ந்து வெற்றி பெறுகிறேன். பயமோ கண்டனமோ ஆக்கினை தீர்ப்பு இல்லாமல் மகிழ்ச்சியுடன் உமக்கு சேவை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Son was born, I noticed that his eyes were not aligned properly. He could not look at an object straight the way it is, so his eyeballs could shift towards the top part of the eye when he looked at an object or just a person. So I started looking for the doctors, maybe so that they can operate his eyes so that it can be normal. My name is Abigail Balui, Emmanuel's mother. Emmanuel is 7 years old. We are from Pretoria, South Africa. When my son was born, I noticed that his eyes were not aligned properly. We realized that, we have seen that while he was still young when he was born. So another sister told us to go to the hospital, to the nearest hospital, so that they can operate his eyes so that he can be aligned properly. Emmanuel was born with misaligned eyes. He could not look at an object straight the way it is, so his eyeballs could shift towards the top part of the eye when he looked at an object or just a person. And what you could see was this dominant white part. This condition was never a problem to us for a while because he was born like that. We had accepted it. We were never worried about it until a time this year that we started noticing that other kids were actually teasing him, starting to notice that his eyes were not actually normal as their eyes were. This worries me a lot, so I started looking for the doctors, maybe so that they can operate his eyes so that it can be normal, cause I was so stressed, feeling like how is he feeling at school, cause people were like, when you are being bullied at school, you're not being concentrating, you will start
thinking, asking yourself a lot of questions about your life. So I started looking for the doctor so that they can operate him. But glory to God, at the same time, it was a time where the healing stream was announced. The healing stream with Pastor Chris was announced, and we decided to, prepare ourselves, get him registered, get the whole family registered, and we were expecting God to heal him. So we were able to connect to the healing stream with Pastor Chris on the Sunday. We just started to intercede for him, expecting God to heal him. And even during the service, we were just interceding like that. So Pastor Chris has shown us a testimony of another child who was born. His eyes were normally, but then an accident happened to him, and then his eyes changed. And when we look at that child, we said, oh God, we activated our faith, and then that child miracle has activated our faith. It has given us more faith that God is really going to help to heal my son's eyes, because as long as that child has received his healing, we are also going to receive the miracle. My son is also going to receive his healing in his eyes. And there was this particular time that Pastor Chris prayed for children, and at that moment the atmosphere was just so amazing. It was like God had already held him, and the Holy Spirit confirmed it in our spirits. Children, look, children are being healed right now. Children are being healed. Children are being healed. Begin thanking God for your child. Children are being healed right now. I just saw it. I just saw the angel of the Lord. The angel of the Lord. I just saw the angel of the Lord. He just spread out his hand, and it was for children. Children are being healed all over the world right now. Receive a miracle for your son, for your daughter. Something is happening right now. Oh, thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Oh wow, on Wednesday, his eyes were aligned properly. His eyes were going the same. We thank God for the miracle that has happened in his life. I thank God. I would like to thank God because now my nephew is saved from all the bullying that he endured. His eyes are now perfectly in a normal position like every other child. Children don't have to look at him anymore and notice any difference. He is just now a perfect child, just like every other child, and God has actually made him better. He is now very much confident to face anything. So I'm really grateful to God because of that. I would like to say to the man of God, Pastor Chris, we really appreciate the work that you are doing. We thank God because you never said no to the work of God. Thank you very much for allowing God to use you. Thank you, Pastor Chris, for healing my eyes. I love you so much. We have the life of God which cannot be corrupt. Praise the Lord. Because church was not supposed to get sick ever. Church, the message to the church is that they have divine life. Praise the Lord. Jesus said, not mine but thine be done. Do you ask God that what you are doing, should you be doing it or not? Many don't have that consciousness. God wants you to live according to His will. Bible says those who are living, they should not live for themselves, but to Him for who died for them and who has purchased them. Father, in the name of Jesus, I pray for children. I speak health. I speak healing in their bodies in the name of Jesus. I command that demon of darkness to leave them in the name of Jesus Christ of Nazareth. I command those unclean spirits to come out of them in the name.
இயேசு அன்பே இயேசு நீரே மிகவும் அற்புதமானவர் நீரே பிரகாசத்தில் நிறைந்த வீடி வெள்ளியுட சிறந்தவர் மிகவும் சிறந்தவர் நீரே அழகு மிகவும் அழகு அந்த வெள்ளை பூக்களை விட நீரே சிறந்தவர் சிறந்தவர் பொன்னை விட நீரே சிறந்தவர் சிறந்தவர் பொன்னை விட அன்பே இயேசு அன்பே இயேசு நீரே மிகவும் அற்புதமானவர் நீரே பிரகாசத்தில் நிறைந்த வீடி வெள்ளியுட சிறந்தவர் மிகவும் சிறந்தவர் நீரே அழகு மிகவும் அழகு அந்த வெள்ளை பூக்களை விட நீரே சிறந்தவர் சிறந்தவர் பொன்னை விட நீரே சிறந்தவர் சிறந்தவர் பொன்னை விட அன்பே இயேசு அன்பே இயேசு நீரே மிகவும் அற்புதமானவர் நீரே பிரகாசத்தில் நிறைந்த வீடி வெள்ளியுட சிறந்தவர் மிகவும் சிறந்தவர் நீரே அழகு மிகவும் அழகு அந்த வெள்ளை பூக்களை விட நீரே சிறந்தவர் சிறந்தவர் பொன்னை விட நீரே சிறந்தவர் சிறந்தவர் நீரே சிறந்தவர் சிறந்தவர் நீரே சிறந்தவர் சிறந்தவர் பொன்னை விட பிதாவே இயேசு என்ற நாமத்தினாலே உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுடைய துதிக்கு நீர் பாடுவார். எங்களை நீர் இவ்வளவாய் நேசிப்பதற்காக நன்றி. நாங்கள் வண்ணமாக நாங்கள் இருக்க எங்களை நீர் வணைந்தீரே, அதற்காக சோதிரம். பரிதாவியானவருக்காக சோதரம், உங்களுடைய வார்த்தைக்கு சோதரம். கதாவே எங்களுடைய இருதயம் உம்மை மெச்சுகிறது ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறது சுவாமி. எங்களுடைய இருதயமும் மனமும் உம்முடைய வார்த்தையை பெறவும் இதை கேட்கவும் திறந்திருக்கிறது சுவாமி. நன்றி பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம், ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து அமரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அருகில் உங்கள் சகோதர சகோதரியை பார்த்து அன்புடன் சிரித்து அவர்களை வரவழையுங்கள் சபைக்கு. உங்களை மீண்டும் பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், நாம் எவைகளெல்லாம் பெற வேண்டுமோ அவைகளை பெற நமக்கு கர்த்தர் இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பாஸ்டர் கிறிஸ் அவர்கள் சபையின் நோக்கமும் சபையின் பணியை குறித்து அவர் விளக்கி வந்து கொண்டிருக்கிறார். நாமும் அதை தலைப்பில் பொழுது தியானிக்க போகிறோம். வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு என்னவென்று நாம் ஆராய்ந்தால், அது ஒருவருக்கு பணம் இல்லாத நிலைமையோ, பற்றாக்குறையோ, அல்லது மிக துயரமான ஒரு சம்பவத்தில் அவர்கள் சென்றதோ அல்ல. வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரம் அல்லது சோகம் என்று நாம் கூற வேண்டுமென்றால், அது ஒரு நபர் தன் வாழ்க்கையில் நோக்கம் இல்லாமல் வாழ்வது, அல்லது வாழ்க்கையில் எந்த
குறிக்கோளும் இல்லாமல் வாழ்வதே என்று கூறலாம். பணியற்ற ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் உங்களுக்கு சரியான நோக்கம் அல்லது பணி உங்கள் வாழ்க்கையில் என்னவென்று நீங்கள் அறியாதிருப்பீர்களே. ஆனால் நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. நீங்கள் சரியான திசையில் மேற்கொண்டு செல்ல முடியாது. உங்களுடைய முழு சக்தி அல்லது திறமைக்கேற்ப நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. உங்கள் வாழ்க்கையில் என்ன நோக்கம் என்று நீங்கள் அறியாதிருக்கும் பொழுது நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. நீங்கள் சரியான திசையில் செல்ல முடியாது. முழு ஆற்றலை நீங்கள் வெளிக்கொண்டு வர முடியாது. அதை நீங்கள் காமிக்க முடியாது. ஆனால் சமுதாயமோ இவ்வாறு யோசிப்பதில்லை. சமுதாயத்தை பொறுத்தவரை அவர்கள் வாழ்வது எப்படி வாழ்வது என்பது தான் முக்கியம். வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை அவர்கள் முக்கியப்படுத்துவதில்லை. You didn't want everybody to know what's happening with you. You didn't want everybody to enter into your life. You wanted to have a control. That who comes and who knows about your life. It was classified. Praise the Lord. Why I'm talking like this? Because right now they are changing the semantics. They're saying if you have nothing to hide, why don't you want to expose your life? No. You're getting it all together wrong. நாம் படித்த கல்விகளிலோ பாடசாலைகளிலோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்று நமக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு எதை கொடுக்கிறதோ அதை பொறுத்து நீங்கள் வாழுங்கள் என்றே நமக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கைக்கு ஒரு வடிவமைப்பு தேவைப்படுகிறது. நீங்கள் ஏனோதனோ என்று வாழ கூடாது. அப்படி வாழ்ந்தால் அது மிக டிசெவரான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். அதனால் நம் வாழ்க்கையில் எது நமக்கு நடக்கிறதோ அதை போல் வாழக்கூடாது. வாழ்க்கையில் நமக்கு ஒரு வடிவமைப்பு தேவை. இந்த திட்டத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் அனுமதிக்கலாம், எது வரலாம், எதை நீங்கள் அனுமதிக்க கூடாது, எது வரக்கூடாது என்பதை நீங்கள் வடிவமைக்க முடியும் அல்லது வடிவமைக்க வேண்டும். நீங்கள் ஒரு வீட்டில் வாழ விரும்பும் பொழுது நீங்கள் ஏன் அந்த வீட்டில் வாழ விரும்ப வேண்டும் என்று திட்டமிடுகிறீர்கள்? ஏன் நீங்கள் தெருவில் வாழக்கூடாதா? நீங்கள் ஏன் அவ்வாறு யோசிக்கவில்லை? நீங்கள் அந்த வீடை வடிவமைக்கும் பொழுது அல்லது நீங்கள் யார் உங்கள் வீட்டிற்குள் வர முடியும், யார் வரக்கூடாது என்பதை நீங்கள் தீர்மானித்தீர்கள் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் நடப்பது அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பது நீங்கள் விரும்பவில்லை. உங்கள் வாழ்க்கையில் யாரை நீங்கள் அனுமதிப்பீர்களோ அவர்களை மட்டும்தான் நீங்கள் அனுமதித்தீர்கள். ஏன் அப்படி என்றால் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பிடி அல்லவா? யாருக்கு உங்கள் வாழ்க்கையை நடக்கும் சில காரியங்களை தெரியும் என்பதை நீங்களே தீர்மானம் செய்கிறீர்கள். அதை யார் அறியலாம் என்று. நான் ஏன் இவ்வாறு பேசுகிறேன் என்றால், இப்பொழுது ஒரு புதிய கூற்று வந்திருக்கிறது. அது என்னவென்றால், நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையை மறைக்க வேண்டும்? நீங்கள் ஏன் வெளிப்படையாக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது என்று கூறுகிறார்கள். இது ஒரு தவறான கூற்று. அது சரியல்ல. அதனால் இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நாம் பள்ளிக்கு சென்றது ஒரு காரணத்தோடு தான் அல்லவா? நாம் ஏதோ காரணமே இல்லாமல் நாம் பள்ளி கூட செல்லவில்லை, சென்று கல்வி கற்கவில்லை. அதனால் இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடாது.
நீங்கள் ஏதாவது மறைக்க வேண்டும் ஆனால் நீங்கள் உங்கள் மீதி பேரிடம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வெளிப்படையாக காட்ட மாட்டீர்கள் என்று. நீங்கள் ஏன் நீங்கள் வெளிப்படையான வாழ்க்கையை வாழக்கூடாது என்று நான் கூறுகிறேன். ஏன் என் வாழ்க்கை எல்லாருக்கும் தெரிய வேண்டும்? ஏன் எல்லாருக்கும் என் வாழ்க்கையில் என்ன நடக்குது என்பதை நான் வெளிப்படையாக காட்ட வேண்டும்? அப்படி என்றால் நான் ஒரு வீடை, இந்த வீடுதான் எனக்கு வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது அல்லது கட்டும் பொழுது அதன் நோக்கத்திற்கும் இந்த புதிதான கூறும் எதிர்மறையாக இருக்கிறது அல்லவா? ஏன் நம் வீட்டில் கதவுகள் இருக்கிறது, அதை நாம் மூடி வைக்கிறோம் என்றால் என்னை யாவரும் பார்க்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். யாரும் என்னை பார்க்க முடியும் என்பதை நான் அனுமதிப்பது இல்லை. யார் என்னை பார்க்க முடியும்? என்னுடைய உடலின் தசைகளை கூட, பகுதிகளை கூட யார் பார்க்க கூடும் என்பதை நான் தீர்மானிக்கிறேன். வரவும் போறவெல்லாம் பார்க்க கூடாது, பார்க்கவும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்படிதான் நாம் வளர்ந்து வருகிறோம். அதில் நீங்கள் ஏதாவது மறைக்க போவதில்லை என்றால், நீங்கள் எதுவும் மறைக்க தேவையில்லை என்றால், உங்கள் வாழ்க்கையை வெளிப்படையாக திறந்து காட்டுங்கள் என்று சொல்கிற கூற்றுக்கை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது என்னுடைய இயற்கை அப்பாற்பட்டது. அவர்கள் கூறுவது என்னுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அது தோல்வியிலே என்று முடியும். நான் சொல்வது உங்களுக்கு இது புரிகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் இதை ஏன் கூறுகிறேன் என்றால், நமக்கு ஒரு வடிவமைப்பு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நமக்கு ஒரு நோக்கம் தேவை. வாழ்க்கை என்றால் அதில் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். சபையானது தேவனால் உருவமைக்கப்பட்டபடியினால் அந்த சபைக்கு ஒரு நோக்கமும் பணியும் உண்டு அல்லது குறிக்கோளும் உண்டு. ஏனென்றால் தேவன் ஒழுங்கின்மையாக எந்த காரியத்தையும் அவர் செய்வதில்லை. அவர் ஒரு காரியத்தை செய்யும் போது அதில் ஒழுங்கிருக்கும், அதில் நோக்கம் இருக்கும், அதில் ஒரு பணி இருக்கும். சபை பணியும் அதனுடைய நோக்கத்தையும் அறிந்ததாக இருந்தால் அது மிகவும் பயனுள்ளதாய் இருக்கும். அவை சரியான திட்டங்களை கடைபிடிக்கும். அதனுடைய நோக்கத்தையும் முடிவு செய்வதில் அல்லது செயல்படுத்துவதில் அது மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் எப்பொழுது உங்களுடைய நோக்கத்தை அறிந்திருக்கிறீர்களோ, நீங்கள் ஒரு நிறைவேற்றும் வாழ்க்கையை வாழலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் 12 வயது இருக்கும்போது நீங்கள் பள்ளிக்கூடம் சென்றீர்கள். நீங்கள் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது நீங்கள் பள்ளிக்கூடை சீருடையை அணிந்தீர்கள். பாடசாலையின் சீருடையை நீங்கள் அணிந்தீர்கள். நீங்கள் ஏதோ ஒரு டி-ஷர்ட் மாட்டிக்கொண்டு ஜீன்ஸை போட்டுக்கொண்டு செல்லவில்லை அல்லவா? நான் ஏன் 12 வயது என்று குறிப்பிட்டேன் என்றால், குறிப்பாக அநேக பள்ளிகளில் ஜீன்ஸோ அல்லது டி-ஷர்ட்டோ அவர்கள் தங்களுடைய சீருடையாக கொள்வது இல்லை. பிறகு நீங்கள் சீருடை அணிந்த பிறகு நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கூடை கூட பேகை எடுத்துக்கொண்டீர்கள். நீங்கள் ஏதோ ஒரு மூட்டையோ அல்லது நியூஸ் பேப்பரையோ எடுத்து செல்லவில்லை. ஏனென்றால் நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று நீங்கள் அறிந்திருந்தீர்கள். உங்களுக்கு தெரியும், பாடசாலை சென்றதுக்கு நீங்கள் அங்கு கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது, உங்களுடைய புத்தகம் தேவை என்று. அதனால் உங்களுக்கு ஒரு நோக்கமும் அங்கு என்ன நீங்கள் பணி புரிய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்தபடியினால் அது நீங்கள் எவ்வாறு திட்டமிட வேண்டும் என்று
உங்களுக்கு உதவியாய் இருந்தது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்று திட்டமிடுவதற்கு அது பயனுள்ளதாய் இருந்தது. நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறது என்று நான் நம்புகிறேன். அந்த நோக்கம் உங்களுடைய தீர்மானங்களை எடுக்க உதவியாய் இருந்தது. ஒருவேளை அந்த நாள் நீங்கள் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டிய அந்த நாள் உங்களுக்கு ஒரு விளையாட்டு தின நாளாக இருக்குமே ஆனால், ஸ்போர்ட்ஸ் டே என்று சொல்வார்களே, இருக்குமானால் அன்று நீங்கள் உங்களுடைய பேக்கில் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு சென்றால் மீதி பேர் உங்களை பார்த்து சிரிப்பார்கள், நகைப்பார்கள். ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் மறந்து போயிருந்தால் அன்று விளையாட்டு தின நாள் என்று, அல்லது ஸ்கூல் பிக்னிக் என்று வைத்துக் கொள்வோம், அன்று நீங்கள் மறந்துவிட்டு உங்களுடைய பள்ளி புத்தகங்களை சென்று கொண்டா எடுத்துக்கொண்டு போயிருந்தால் உங்களை பார்த்து மற்றவர்கள் சிரித்திருப்பார்கள். யார் வருடாந்திர பள்ளி தின அன்றோ அல்லது பிக்னிக் நாள் அன்றோ தங்களுடைய பள்ளி சூரடையை அணிவார்கள். இதை நான் ஒரு உதாரணமாக ஏன் கூறுகிறேன் என்றால், பணியும் நோக்கமும் மிக முக்கியமானது. அதற்காக தான் இதை நான் கூறுகிறேன். மிக மிக முக்கியமான காரியம் இது. இந்த உலகத்தில் 3 விதமான மக்கள் உண்டு. ஒரு சாரார் பணிபுரிகிறவர்கள், மற்றொரு சாரார் எவ்வாறு பணிபுரிய வேண்டும் என்று அறிந்திருக்கிறவர்கள், மூன்றாவது கூற்றார் ஏன் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று அறிந்தவர்கள். இன்றும் கூறுகிறேன், முதல் சாரார் அவர்கள் வேலை செய்ய தெரியும். அப்படி என்றால் அந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அந்த வேலையை அவர்கள் கூட செய்வார்கள். இரண்டாவது சாரார் இந்த வேலையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறவர்கள். அவர்களால் கற்றுக் கொடுக்கவும் முடியும். ஆனால் அவர்கள் அதனுடைய நோக்கத்தை அறிந்திருக்காதவர்கள். அதை நோக்கம் தெரிந்திருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இந்த வேலையை எப்படி வாங்க வேண்டும் என்று அவர்கள் அறிவார்கள். மூன்றாவது சாரார் ஏன் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறவர்கள். அதில் என்ன நோக்கம் இருக்கிறது, ஏன் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். ஏன் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறவர் எப்பொழுதுமே இந்த வேலையை எவ்வாறு செய்ய வேண்டும், செய்ய முடியும் என்ற திறன் கொண்ட இந்த 2 சாராருக்கும் அவர் எஜமானாய் எப்பொழுதுமே அவர் இருப்பார். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதானே? அதனால் எப்பொழுது ஒரு மனிதர் அல்லது ஒரு நபர் நோக்கத்தையும் பணியும் அறிந்தவராயிருப்பாரே ஆனால் அவர் ஒரு முதலாளியாகி விடுகிறார். அவர் ஒரு எஜமானனாகி விடுகிறார். நோக்கத்தையும் பணியும் அறிந்தவர் தானாக அறிந்த ஒரு நபர் தானாக உயர்த்தப்படுகிறார். நீங்கள் எந்த கணத்தில் நோக்கத்தையும் பணியும் அறிந்தவர்களாயிருக்கிறீர்களோ அந்த அறிவே உங்களை தானாக எஜமானனாக, நீங்கள் தானாகவே எஜமானனாக ஆகிவிடுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் நோக்கமும் அதன் பணியும் என்னவென்று நீங்கள் அறிந்தவர்களாயிருக்கிறீர்கள். ஏன் வாழ்க்கை பலர் அவர்களுக்கு ஏற்படும் சில சவால்களில் பாதிக்கப்பட்டவர்களாய் சோகத்துடன் ஒரு பலியாளராக இருக்கிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் நோக்கத்தையும் அவர்கள் செய்ய வேண்டிய பணி என்னவென்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் அவர்களுக்கு என்ன பணி என்பதை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். ஏன் சில சபைகள் மூடப்பட்டு மற்ற சபைகள் திறந்திருந்தால் அதை அரசாங்கத்துக்கு தெரிவுபடுத்துகிறார்கள், அல்லது சில சமுதாயங்களுக்கு அதை தெரிவுபடுத்துகிறார்கள்? ஏனென்றால் அவர்கள் சபையின் பணியையும் அதன் நோக்கத்தையும் என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அதனால்தான் நான் கேட்கட்டும், சபை
எப்படி ஒரு வைரஸுக்கு பயப்படும்? எப்படி சபை முக கவசத்தை அணிய வேண்டும் என்று புத்திமதி சொல்லக்கூடும்? ஒருவேளை அவர்கள் ஒரு சபையாக இயங்கவில்லை. சபையின் நோக்கத்தையும் பணியும் அவர்கள் ஒருவேளை அறியாது இருந்திருக்க கூடும். அதனால் அது ஒரு சபையே, அவர்கள் ஒரு சபையாகவே இருந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் வேதத்தை தியானித்ததே இருந்திருக்காது. அந்த வேதத்தில் இருக்கும் அற்புதங்கள் அவர்களுக்கு ஒரு பொருளற்ற காரியமாக இருந்திருக்க கூடும். உயிரற்ற ஒரு சபை எவ்வாறு இயேசு தொடக்கூடாத நோய்களுடைய புற்றுநோய் உள்ளவர்களை அவர் எவ்வாறு தொட்டு சுஸ்தமாக்கினார் என்பதை அவர்கள் தியானிக்காதவர்களாய் இருந்திருக்க கூடும். என்ன கூறுகிறீர்கள்? புற்றுநோயை உண்டாக்கும் கிருமியை விட இந்த வைரஸ் மிக கொடியதா? இயேசு சகல விதமான சுக பலவீனத்தோடு வந்தவர்களை, நோயாளிகளை அவர் சுகப்படுத்தினார். வேதத்தை நன்றாக வாசி, அதில் எழுதப்பட்டிருக்கிறது. சகல விதமான நோய் உடையவர்களை, சகல விதமான குணமற்றவர்களை இயேசு தொட்டு சுகமாக்கினார் என்று எழுதிரி, அல்லது இயேசு சுகமாக்கினார் என்று எழுதிரி. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் பார்ப்பீர்களானால் அங்கு சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கமாக்கினார் என்று எழுதி. அப்படி என்றால் நீங்கள் எந்த விதமான நோயை பொழுது நீங்கள் யோசித்தாலும் அந்த நோய் அந்த காலத்தில் அப்பொழுது இருந்திருக்கிறது. ஏனென்றால் வேதம் சகல விதமான நோய்கள் என்று எழுதியிருக்கிறது. வேதம் கூறுகிறது இயேசு அவர்களை யாவரையும் சொஸ்தமாக்கினார், எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஒருவேளை சபையின் நோக்கத்தையும் பணியும் அறியாதவர்களாக இருந்திருக்க கூடும் இப்படிப்பட்ட சபையை நடத்துகிறவர். அவர்களுக்கு சபை என்பவர் யார் சபையில் இருக்கிறார்? சபை என்பது என்ன என்பதை ஒருவேளை அறியாது இருக்கலாம். நீங்கள் சபை என்பது யார் என்று அறிந்த பிறகு அந்த சபையிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய காரியம் இன்னும் அதிகமாக இருக்கலாம். மறந்து விடாதீர்கள், நீங்கள் ஒரு சபை. இப்பொழுது நான் முதலாவது புள்ளியை ஆரம்பிக்கிறேன். இது மிக பெரியது. நான் சொல்வது மிக பெரியது. இதை முதலாவது நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு சபை. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். முழுதுமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். நான் உங்களுக்கு அதை விளக்குகிறேன். முதலாவது, நீங்கள் ஒரு சபை. சபையின் நோக்கமும் பணியும் என்ன என்பது அறிவதற்கு முன்னாலே சபை என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு சபை. ஏன் இது மிக பெரிதாக இருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எழும்பும் பொழுது, நீங்கள் சபை என்று அறிந்தவராய் இருக்கும் பொழுது 24 மணி நேரம் 7 நாட்களிலும் நீங்கள் சபையாக தான் இருக்கிறீர்கள். அந்த உணர்வுடன் இருப்பீர்களே. ஆனால் எவ்வாறு? ஹல்லேலூயா. நீங்கள் வெறும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 2 மணி நேரங்களுக்கு சபையாக இயங்குவது இல்லை. இன்னும் சில சபைகளில் சொல்ல போனோம் என்றால் 45 நிமிடங்கள். அதுவும் இன்னும் சில சபைகளில் அந்த கடைசி 15 நிமிடங்களில் அவர்கள் செய்ய வேண்டிய சில மத சம்பிரதாயங்கள், அந்த மணி, ஜபமணி போன்றவர்களை பிடித்து செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களுக்கு நேரம் மட்டும்தான் அவர்கள் சபையாக இயங்குகிறார்கள். அதை நான் சபை என்று கூட சொல்ல முடியாது. மத சார்புள்ள சில காரியங்களை செய்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு சபை என்றால் என்னவென்று தெரியவில்லை. இதை மரியாதை குறையாக நான் அவர்களை பார்த்து நான் சொல்லவில்லை. கடவுள் எல்லா காரியங்களை
உலகத்தில் அவர் சிருஷ்டித்த எல்லா காரியங்களிலும் மிக மிக உயர்ந்தது அல்லது மேலான படைப்பு அல்லது சிருஷ்டி என்னவென்றால் அவருடைய சபை. இந்த உலகத்திலே சபை என்னும் நிறுவனம் மற்ற எல்லா நிறுவனங்களை காட்டிலும் மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் மிக உயர்ந்த மேலான திவாய்ந்த நிறுவனம் சபை என்னும் நிறுவனம். ஆதலினால்தான் எந்த அரசாங்கமும் அந்தந்த காலங்களில் அவர்களுடைய சபைகளை அவர்கள் சந்திக்க நேர்ந்தது. சபை எல்லா நிறுவனங்கள் என்று நான் கூறும்போது எல்லா விதமான அரசு அமைப்புகள் அரசு நிறுவனங்களை காட்டிலும் மிக பெரிய நிறுவனமாக சபை இருக்கிறது. பல அரசாங்கங்கள் தங்களுக்கு இருக்கும் எல்லாவித பலத்தினாலும் சபையின் வாயை கட்ட அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். இதை நாம் வரலாறு முழுவதுமாக காணலாம். ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும், நீங்கள் சபையை முற்றுகை இடவில்லை என்றால், அதை நீங்கள் உங்கள் கைக்குள் வைக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் உங்களுடைய முழு வெற்றியை நீங்கள் அடையவில்லை என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இதில் ஒரு நற்செய்தி என்னவென்றால், அவர்கள் ஏறெடுத்த முயற்சிகளில் அவர்கள் எப்பொழுதுமே வெற்றி அன்றும் காணவில்லை, இன்றும் காணவில்லை, எப்பொழுதும் காண முடியாது. வேதம் கூறுகிறது, வெளி இருளில் பிரகாசித்தது, அந்த ஒளியை இருளால் அடக்க முடியவில்லை என்று. அந்த ஒளியை இருளால் பகுத்தறிய முடியவில்லை என்று வேதம் கூறுகிறது. இருள் காலகாலமாக ஒளியை மேற்கொள்ள முயன்றும் அது போயிற்று. ஏனென்றால் இருள் ஒளி எல்லையில் நின்று கொண்டு ஒளி பெருக பெருக அது பின்தங்கி செல்ல வேண்டும் என்ற சூழ்நிலையிலும் கட்டாயத்திலும் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இருள் நன்றாக அறிந்திருக்கிறது. இருள் எப்பொழுதுமே ஒளிக்குள் பிரவேசிக்க முடியாது. இருள் ஒளிக்குள் பிரவேசிக்க முடியாது. அதற்கு அந்த சக்தி இல்லை, எப்பொழுதுமே இருந்ததில்லை. முயற்சி எடுத்தாலும் ஒரு பொழுதும் ஒளி இருளில் ஒரு சென்டிமீட்டர் உள்ளே வர முடியாது, நுழைய முடியாது. நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். எங்கு ஒளி இருக்கிறதோ அங்கு இருளுக்கு எங்கு நிற்க வேண்டும் என்று நன்றாக தெரியும். எங்கெங்கு ஒளி இருக்கிறதோ பரவி இருக்கிறதோ அந்த பரவின் எல்லைக்கு பின் தான் இருள் இருக்க முடியும் என்பதை இருள் அறிந்திருக்கிறது. நீங்கள் எப்பொழுதாவது இருள் ஒளிக்குள் ஊடுருவி செல்வதை பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் ஒளிக்கோ இருளிற்குள் ஊடுருவி பாயும் வல்லமையும் சக்தியும் இருளுக்கு இருக்கிறது. அது இருக்கிறது மட்டுமில்லாமல் அது செயலை காட்டும். ஆனால் இருளுக்கோ எப்பொழுதுமே ஒளிக்குள் ஊடுருவி பரவ பலனும் ஒருபொழுதும் இருந்ததில்லை. அதுக்கு ஆற்றல் அற்றதாய் இருக்கு. அதனால் அவர்கள் பல முயற்சி எடுத்தும் அது வீணாக தான் முடிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. நீங்கள் எப்பொழுது சபை என்றால் என்ன, நீங்கள் யார், நீங்கள் சபை என்று அறிந்திருக்கிறீர்களோ, நீங்கள் ஞாயிறுதோறும் இது ஒரு சபை கூடுதல் என்று உணர்வதை விட சபைகள் கூடுகிற ஒரு இடம் என்று அறிவீர்கள். நான் சொல்வது விளங்குகிறதா? சபை என்றால் ஒரு சபை, சபைகள் என்றால் நீங்கள் ஒருவரும் சபையாக இருந்து சபை ஒன்றாக கூடுகிறது என்று கூறுகிறேன். இந்த சபை கூடுதல், சபைகள் கூடுதல் உங்களுடைய எண்ணங்களை அது எவ்வாறு பரிசீலனை செய்கிறது, எவ்வாறு அது நடத்துகிறது. பொழுதோ சபையாக நீங்கள் இந்த சபைக்கு வந்து இந்த சபை எவ்வாறு இயங்குகிறது என்று கண்டு நீங்கள் இந்த சபை ஜெபிக்கிறது என்பதை கண்டீர்கள். அதனால் நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்கள், ஜெப பங்கு கொள்கிறீர்கள். உங்களால் சொல்ல முடியாது எனக்கு ஜெபம் செய்வதற்கு நேரம் இல்லை என்று. நீங்கள் சபைக்கு வந்தீர்கள், சபை தினமும் துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் பங்கு கொண்டதை கண்டு நீங்களும் தினமும் போற்றி துதிக்கிறீர்கள், ஆராதனையில் பங்கு கொள்கிறீர்கள். கடவுளை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். கர்த்தரை ஆராதிப்பதோ போற்றி துதிப்பதோ உங்களுக்கு ஒரு கடினமான பங்காக தோணப்படுவது இல்லை. ஏன்? நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள், நீங்கள் சபையில் என்ன செய்கிறார்களோ அதை செய்யும்போது
நீங்கள் அதில் பங்கேற்கும் போது அது உங்களுக்கு எளிதாக ஆகிவிடும். ஏனென்றால் நீங்கள் சபை என்று அறிந்திருக்கிறீர்கள். சபை தினமும் ஜெபிப்பதில் பங்கேற வேண்டும். நீங்கள் சபையில் ஜெபத்தை வந்து காணும் பொழுது சபை, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை கொடுங்க, என் மகனை ஆசிர்வதிங்க, என் மகளை ஆசிர்வதிங்கன்னு பார்க்கல. இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்தை கூட்டி சாத்தானின் நாமத்தை கழித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று நீங்கள் கண்டதில்லை, கேட்டதில்லை. சிலர் மிகவும் குறுகிய ஜெபம் செய்வார்கள். ஒருவர் இவ்வாறு ஜெபித்தார்: கடவுளை கூடி சாத்தானை கழிக்கிறேன், ஆமென். சபைகள் இப்படிப்பட்ட ஜெபங்களை ஏறெடுக்காது. நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நம்முடைய ஜெபம் எவ்வாறு இருந்தது? ஒருபொழுதும் இருள் சபையை மேற்கொள்ளாது என்று நாம் ஜெபித்தோம். இதைத்தான் நாம் ஜெபித்தோம். அதனால் உங்களுக்கு தெரியும் எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று. நீங்களாகவே ஜெபிப்பதில்லை, உங்களுக்காக ஜெபிப்பதில்லை. நான் சொல்கிறேன், எனக்காக நான் ஒருபொழுது நான் ஜெபித்ததில்லை. நான் சொல்வதை நம்புங்கள். என் முழு வாழ்க்கையில் எனக்காக நான் ஜெபிக்கவில்லை. நான் எப்பொழுதாவது கைகளை உயர்த்தி எனக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று தோன்றினால் எனக்கு ஒரு குற்றமனப்பான்மைதான் வருகிறது. அது தவறு என்று தான் நான் உணர்கிறேன். நான் கைகளை உயர்த்தி யோசிப்பேன், நான் எதற்காக நான் எனக்காக ஜெபிக்க வேண்டும். நான் சொல்வேன், ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு நான் என்னுடைய நேரத்தை வீணாக்கிறேன் என்று தீர்மானத்துக்கு வந்து விடுவேன். நான் எனக்காக எதை குறித்து ஜெபிப்பது? ஆண்டவரே எனக்கு பணம் கொடுங்கன்னு ஜெபிக்கணும் முடியுமா? எனக்கு தெரியாதா இந்த மொத்த உலகமே எனக்கு சொந்தம் என்று? கடவுளை என்னை ஆசீர்வாதி என்று சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாதா கடவுள் என்னை சகலவிதமான ஆசீர்வாதங்களிலும் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று? உன்னதங்களில் சகலவிதமான ஆசீர்வாதங்களிலும் என்னை நிறைத்திருக்கிறார் என்று நான் அறியாதிருக்கிறேனா என்ன? நான் கூறுகிறேன், நான் எனக்காக ஜெபித்ததே இல்லை. என்னுடைய போதகரிடமும் எனக்காக ஜெபிகள் என்று ஒரு முறையும் நான் சொன்னதில்லை. இந்த 2 காரியங்களையும் நான் என்னுடைய முதல் நான் செய்யவில்லை. இது உங்களுக்கு ஒருவேளை அதிர்ச்சியை கொண்டு வரலாம். ஆனால் நான் கூறுகிறேன், இது நான் எனக்காகவும் போதகரையா எனக்காக ஜெபிக்கும்படியும் நான் ஒருபொழுதும் கேட்டதில்லை. ஏனென்றால் முதலாவது நாளே நான் யார் என்று நான் அறிந்து கொண்டேன். நீங்கள் சென்று என்னுடைய சரித்திரத்தை விசாரிக்கலாம். என்னுடைய சரித்திரம் வெற்றி வாகை சூடிய ஒரு சரித்திரமாக தான் இருந்திருக்கிறது. இன்றும் நான் வெற்றி வாகை தான் சூடிக்கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நான் யார் என்பதை புரிந்தவனாக இருக்கிறேன். அவருடைய தாயாரை பார்த்து, நான் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறீர்கள்? என் பிதாவின் ஊழியத்தையும் சித்தத்தையும் நான் செய்ய அல்லவா வந்திருக்கிறேன் என்று கூறினார். அவர் அதை கூறும்போது அவருக்கு வயது 12. இயேசு அன்று இருந்த வேதத்தை கற்றறிந்த வேத சாஸ்திரிகளை விட கர்த்தருடைய வார்த்தையை மிகவும் அறிந்தவராய் இருந்தார். அவர் அறியவும் அறிந்தார். அங்கு அவர் கேள்விகளை கேட்கவில்லை, கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்து தீர்வை கொண்டு வந்தார். இதே கிறிஸ்துவை வாழ்க்கையை ஜீவனையும் நாம் பெற்றிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறது தானே? அதனால் நான் யார் என்று அறிவது மிகவும் முக்கியம். நான் யார்? ஹல்லேலூயா. நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீர்களா? நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீர்கள் தானே? நோக்கம் மற்றும் பணி உங்களுக்கு மட்டும். நீங்கள் யார்? கர்த்தர் உங்களை என்னவாக சிருஷ்டித்திருக்கிறார் என்று நீங்கள் அறிவீர்களா? ஆனால் நீங்கள் அதை மட்டும் அறிந்திருப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு சாதாரண நாள் என்று ஒரு நாளே இருக்காது. உங்களுக்கு கவலை உள்ள ஒரு நாளும்
இருக்காது. ஒவ்வொரு நாளும் வெற்றியின் நாளாக இருக்கும். இப்பொழுது நாம் மார்க் 10 அதிகாரம் 26 வசனத்தை வாசிப்போம். மார்க் 10:26. உங்களுக்கு இந்த கதை தெரியும் என்று நினைக்கிறேன். ஒரு வாலிபன் அவன் இயேசுவிடம் வந்து, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்போது இயேசு அவனிடம், என்னை ஏன் நீ நல்ல போதகர் என்று அழைக்கிறாய் என்று கேட்கிறார். நான் உங்களுக்கு நம்முடைய லீடர்ஸ் மீட்டிங்கில் அந்த நல்ல என்பதற்கு என்ன கருத்து என்பதை நான் உங்களுக்கு விளக்கினேன். உங்களுடைய வேதத்தை நீங்கள் சரியாக தியானிக்கவில்லை என்றால் உங்களுக்கு அதன் அர்த்தமும் கருத்தும் விளங்காது. ஆனால் நீங்கள் சரியான நோக்கத்தோடு உங்களுடைய வேதத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் புரியும். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது மிக எளிமையாக தான் இருக்கும். நான் சொல்கிறேன், இதில் மிகுந்த பொக்கிஷமும் மிகுந்த அதிகமான கர்த்தருடைய ஞானமும் இதற்குள் இருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு தெரியும். இந்த வாலிபன் வந்து இயேசுவின் காலில் விழுந்து, நான் நல்ல போதகரே, நித்திய வாழ்க்கையை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இயேசு அவனுக்கு, உனக்கு தெரியும் கட்டளைகளில் என்ன எழுதியிருக்கிறது என்று கூறினார். அவன் அதற்கு, நான் இதை என் சிறு பருவத்திலிருந்து செய்து வருகிறேன் என்று கூறும்போது இயேசு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. உனக்கு இருக்கும் எல்லாவற்றையும் விற்று என்னை பின்பற்றி வா என்று கூறினார். அப்பொழுது அந்த வாலிபன் மிகுந்த துக்கமடைந்து அவன் சென்று விட்டான். ஏனென்றால் அவனிடம் அதிக பொருட்களும் அவனிடம் அதிகமான செல்வாக்கும் இருந்திருக்கிறது. அப்பொழுது இயேசு அவருடைய சீஷர்களை பார்த்து அவர் கூறினார், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார். அதனால் இதை வைத்து சிலர் நான் ஏழையாயிருப்பது நல்லது என்று கூறக்கூடும். நான் கேட்கிறேன், எவ்வாறு தரித்திரம் உங்களுக்கு நல்லதாக இருக்க முடியும்? தரித்திரம் நல்லதா? இதை கேட்டவுடன் சிலர் அவர்கள் தரித்திரத்தை அவர்கள் கொண்டாட தொடங்கிடுவார்கள். ஏனென்றால் இது அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வசனமாய் இருக்கிறது. கூறுவார்கள், நான் ஏழையா இருக்கிறேன், இது எனக்கு நல்லது, நான் பரலோகத்தை சென்றடைவேன். நான் கூறுவேன், நீ கட்டாயமாக பரலோகத்துக்கு செல்ல மாட்டேன்னு சொல்வேன். அவர்கள் கேட்பார்கள், பாஸ்டர், எப்படி உங்களுக்கு தெரியும்? எதை வைத்து நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று. நான் கூறுவேன், ஏனென்றால் கர்த்தருடைய ஐஸ்வரியத்தை நீ நிராகரிக்கிறாய். நீங்கள் தரித்திரம் கர்த்தரிடத்தில் வருகிறது என்று கூறியிருக்கிறீர்கள். நீங்கள் கடவுள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் கடவுளை நம்பாத நீங்கள் ஒரு நாத்திகர். எவ்வாறு ஒரு ஐஸ்வர்யமுள்ள தேவனுக்கு தரித்திரம் அல்லது ஏழையான பிள்ளைகள் கூடும்? ஐஸ்வர்யத்தின் தேவன் வானங்களிலும் அவருடைய வீதிகள் பொன் வீதிகளில் நடந்து உலாவுகிற ஐஸ்வர்யமுள்ள தேவன் எவ்வாறு ஏழை பிள்ளைகளை வைத்திருக்க முடியும்? இந்த உலகம் முழுவதும் அவருக்கு சொந்தமானது. அவருக்கு ஏழை பிள்ளைகளா? நீங்கள் உங்களுடைய மனதில் புத்தியற்றவர்களாக இருக்கும். இருக்கிறீர்கள் அவ்வாறு கூறினீர்கள் என்றால், நான் இந்த வேத பகுதியை சில கிறிஸ்தவர்களிடம் வாசித்துக் கொண்டு தியானிக்கும் பொழுது இந்த வசனத்தை வாசித்த பிறகு இதிலிருந்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்க அவர்கள்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஏழையாயிருப்பது என்று கூறினார்கள். நான் என்ன என்று வியந்து போனேன். கட்டாயமாக நான் வியந்து போனேன். நான் சொன்னேன் அவர்களிடம், நான் உங்களுக்கு உதவட்டும், உங்களுக்கும் மற்ற பணத்தையும் எனக்கு கொடுத்து விடுங்கள், கொடுத்துவிட்டு இன்னும் ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் நீங்கள் இருப்பீர்கள், ஏனென்றால் இது நல்லது என்று கூறினீர்களே என்று நான் என்னுடைய வங்கியின் எண்ணை கொடுக்கிறேன், என்னுடைய கார்டு நம்பரை கொடுக்கிறேன். நீங்கள் தினமும் உங்களுடைய பணத்தை அங்கு டிரான்ஸ்பர் செய்து விடுங்கள். உங்களுக்கு தான் இது ஆசீர்வாதம் என்று கூறினீர்களே, தினமும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்றேன். அது நல்லது தானே, எனக்கு தெரியும் அவன் எனக்கு அவ்வாறு அனுப்பினால் அவன் ஏழையாக இருக்க முடியாது என்று தெரியும். அவன் இன்னும் ஐஸ்வர்யவான் தான் ஆவான் என்று எனக்கு தெரியும். இப்பொழுது நாம் முன்பு எடுத்த அந்த 60 வசனத்துக்கு வருவோம். இதை கேட்டவுடன் அவருடைய சீஷர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இயேசு இவ்வாறு கூறிட்டாரே என்று. அதனால் அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு சற்று வியந்து போனார்கள். இயேசு சொன்னார், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். இந்த ஊசியின் காதிலே என்று கூறும்போது நீங்கள் நாம் தேய்க்குகிற துணி தைக்கிற ஊசியை யோசித்து கொண்டு அதுக்குள் ஒரு ஒட்டகம் செல்வது எளிது என்று எண்ணிவிடாதீர்கள். நீங்கள் அவ்வாறு எண்ண மாட்டீர்கள் இந்த சபையில் என்று நான் நம்புகிறேன். அந்த காலத்திலே இந்த வியாபாரிகள் அவர்களுடைய பயணத்தை முடித்து திரும்பி வரும்பொழுது 2 விதமான கதவுகள் இருந்தது. அந்த ஊரின் எல்லை புறம் அல்லது அந்த ஊருக்குள் வரும்பொழுது 2 விதமான கதவுகள் இருந்தது. ஒன்று சராசரியான எப்போதும் இருக்கிற உயர்வு உள்ள ஒரு கதவு, மற்றொன்று சற்று சின்னதாக இருக்கும் கதவு. இந்த பெரிய கதவை ஒரு குறிப்பிட்ட நேரம் 5 மணி என்று வைத்துக் கொள்வோமே, இரவு சாயந்திரம், அப்பொழுது மூடிவிடுவார்கள். அதனால் அது பிறகு வரும் அவர்கள், குறிப்பாக அந்த வியாபாரிகள், அவர்கள் அந்த ஒட்டகத்தில் வரும்பொழுது அந்த ஒட்டகம் அந்த சின்ன கதவிற்குள் செல்லும் பொழுது அது குனிந்து நெளிந்து தான் செல்ல வேண்டும். அந்த சிறிய கதவு அல்லது வாசல் என்பது கதவை விட சரியான வார்த்தை, அல்லது நுழைவு, சிறிய நுழைவு, வாசல் என்று வைத்துக் கொள்ளும். அந்த சிறிய வாசல் பெயர்தான் ஊசியின் காது. ஊசியின் காது என்று குறிப்பிடப்படுகிறது இந்த சிறிய வாசல் அல்லது நுழைவு. நீங்கள் மற்ற சுவிசேஷங்களை வாசிக்கும் பொழுது இயேசு அதை கூறும்பொழுது அவர் அந்த நகரத்தின் கதவு அல்லது அந்த நகரத்தின் நுழைவு வாசலில் நின்று கொண்டு அவர் அதை கூறினார். நீங்கள் மற்ற அதிகாரங்களை வாசிக்கும் போது, சுவிசேஷங்களை வாசிக்கும் போது அவர் எங்கு கூறினார், எங்கு இருந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இயேசு மிகவும் ஞானமானவர். அவர் எப்பொழுதுமே அவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு அருகில் இருக்கும் சில உதாரணங்களை காட்டி அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி
அவர் விவரிப்பார். அவருடைய சிஷ்யர்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். நீங்கள் இதே கதையை மார்க்கு, மத்தேயு, லூக்கா போன்ற அதிகாரங்களில் நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த உண்மை கிடைத்துவிடும். வேதத்தை ரசிப்பீர்கள், அதன் மீது மிக பற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் வேதம் அவ்வளவு ஒரு அருமையான இந்த வேத ஆராய்வு அல்லது தியானி உங்களுக்கு கிடைக்கும் உண்மைகள் மற்ற விஞ்ஞான ஆராய்ச்சியை விட மேலானது. ஏனென்றால் இயேசு இங்கு அந்த நகரத்தின் நுழைவாசலிலே நின்று இதை போதிக்கிறார். அவர் இதை அவருடைய சீஷர்களுக்கு விளக்கும்போது ஏறக்குறைய 5 மணி முதல் 6 மணி போல் இருக்கும் நேரம் ஆகிவிட்டது. அவர் அந்த சூழ்நிலையை அழகாக பயன்படுத்தி அந்த உதாரணத்தை அவர் தெளிவாக எடுத்து காட்டி தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் இதை விளக்கினார். அவர் கூறியிருக்க, அதோ அந்த ஒட்டகத்தை பார்க்கிறீர்கள் அல்லவா, அது ஊசியின் காதிலே நுழைவதற்கு கடினப்பட்டாலும் அதால் நுழைய முடியும் என்று அவர் ஊசியின் காது என்று எதை குறிப்பிடுகிறார்? அந்த சிறிய வாசல் அல்லது நுழைவை காட்டி அதை விவரிக்கிறார். ஸ்ரீவான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பங்கேறுவது அல்லது செல்வது மிக கடினமான காரியம். அதைவிட ஒரு ஒட்டகம் இந்த ஊசியின் காதுலிலே நுழைந்து விடலாம். அதை காட்டிலும் ஐஸ்வர்யவான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பங்கேறுவது எவ்வளவு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று அவர் கூறினார். சீஷர்கள் வியந்து போனார்கள், ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஏனென்றால் இவர்கள் ஐஸ்வர்யமாக இருந்திருக்கிறார்கள். இவர்களிடம் தரித்திரர்கள் அல்ல இயேசுவின் சீஷர்கள். இவர்கள் இதை கேட்டவுடன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொண்டார்கள். கேட்டி அவர் சொன்னது என்ன? ஐயோ, நம்ம கெதி என்னமோ, நம்ம ராஜ்யத்துக்குள்ள போக முடியாத மாதிரி தெரியுதே. அவங்களுக்குள்ள ஒருத்தர் பேசிக்கொண்டார்கள். நம்ம ஏழையா இருக்கிறதெல்லாம் குடிச்சிட்டு இவரு பின்னாடி நம்ம வந்தா இவரு சொல்றாரு ஐஸ்வர்யவான் உள்ள போக முடியாதுன்னு சொல்றாரு, இது என்னப்பா அப்படின்னு அவங்களுக்குள்ள வியந்து ஆச்சரியப்பட்டு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசியிருக்க கூடும். நான் ஒன்றை கேட்கட்டும். வேத வசனம் தெளிவாக கூறுகிறது. 24வது வசனத்தில், மார்க்கு 10:24, சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஏன் அவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும்? அவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஐஸ்வர்யவான் அல்ல, நான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவது எளிதாக இப்பொழுது இருக்கும் என்று அவர்கள் அதனால் அவர்கள் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? அதை விட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அவர் ஏன் ஆச்சரியப்பட்டு போனார்கள் என்றால், அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருந்தார்கள். மேலும் நாம் தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 10:26வது வசனம். அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். 27வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் சூழலுக்கு வெளியே
பார்ப்பீர்களானால் அழகாக தான் இருக்கும், கேட்பதற்கு அழகாக தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இதே வசனத்தை எந்த சூழ்நிலையில் அல்லது இந்த சூழலுக்கு உள்ளே நீங்கள் பார்க்கும்பொழுது நான் கூறட்டும், இது மிக 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 பெரிய காரியம், மிக பெரியது பிரியமானவர்களே, மிக மிக பெரியது. இது எவ்வளவு பெரியது என்றால், என்னால் இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு நித்திய காலமாய் நித்தியமாய் இதிலே என்னால் போதிக்க முடியும், இதை நான் பிரசங்கிக்க முடியும். அவ்வளவு பெரியது இதற்குள் இருக்கும் கருத்தும் அர்த்தமும். இதை குறித்து இயேசு என்ன விளக்கினார் அல்லது அவர் என்ன பொருள் கொடுக்க விரும்பினார் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். இங்கு இயேசு என்ன கூறுகிறார் என்றால், பணத்தின் மீது நீங்கள் அன்பு வைத்தால் அந்த ஆர்வம் அல்லது அந்த ஆசை உங்களை பாதாளத்துக்கு கொண்டு செல்லும். நீங்கள் இதை ஒன்றை கவனிக்க வேண்டும். அவர் இது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்று அவர் கூறும் பொழுது இயேசு தனக்கு தானே பேசிக்கொண்டார். அவர் மீதி பேருக்கு எந்த பதிலையும் கொடுக்கவில்லை. அந்த வாலிபன் மிகுந்த வசனத்துடன் முடியாது என்று போய்விட்ட பிறகு அவனால் இயேசுவை பின்பற்ற நம்ம போகும்பொழுது அப்பொழுது இயேசு சுட்டிக்காட்டு நம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்குது என்றார். அவர் சுட்டிக்காட்டு நம்முடைய சீஷரை நோக்கி பேசினார். ஆனால் அவர் சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதில் சொல்லவில்லை. இவர் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டார். அந்த வாலிபன், ஐஸ்வர்ய வாலிபன் அவ்வாறு கூறும்பொழுது அவன் கூறின அந்த வார்த்தையை வைத்து இவர் மறுமொழி இயேசு கூறி கொடுத்தார். அந்த வாலிபனுக்கு எவ்வளவு கடினமாக இருக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க போவது என்று. அவர் என்னை இங்கு விட்டு விடாதீர்கள், நன்றாக கவனிங்கள். அவர் இயேசு என்ன இங்க கூறுகிறார் என்றால், நீ மனிதனை போல சிந்திப்பீர், ஆனால் காசு மீது செல்வத்தின் மீது இருக்கும் பற்று உன்னை விட்டு போகாது. ஏனென்றால் நீ மனிதனை போல சிந்திக்கிறாய், மாறாக நீ தேவனை போல் சிந்திப்பீர்களானால், தேவனை போல் நீங்கள் யோசிப்பீர்கள், ஆனால் காசு மீதோ அல்லது செல்வத்தின் மீதோ உங்களுக்கு பற்று இருக்காது. இதுதான் அதோடைய பொருள். இந்த வசனத்தில் பல அர்த்தங்களும் பலவிதமான வியாக்கியனைகளும் உள்ளது. நான் இதில் ஒரு பகுதியை ஆரம்பித்திருக்கிறேன். நீர் மனிதனை போலே நீ சிந்திப்பே, ஆனால் காசு மீது உள்ள அன்பு பற்று உன்னிடம் இருக்கும், அது உன்னை விட்டு அகன்று செல்லாது. எப்போது நீங்கள் செல்வத்தை என்னை விட, அதாவது இயேசு கிறிஸ்துவை விட அதிகமாக நீங்கள் மதிக்கிறீர்களோ, அப்படி என்றால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது. ஆனால் கேள்வி என்ன? அப்பொழுது யாரால் ரட்சிக்கப்பட கூடும்? யாரால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கப்பட முடியும்? அவர் என்ன கூறினார் என்றால், அங்கு அவருடைய சீஷர்களுக்கு, கவலைப்படாத என்னுடைய அருமை சகோதரனே, நான் உனக்குள் இந்த வேலை செய்வேன், உன்னால் முடியாததை நான் உனக்குள் செய்வேன் என்றார். அதன் மூலியமாய் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? யாக்கோபும் யோவானும் அவருடைய தாயார் கேட்டார்கள் இயேசு சுவாமியிடம், என்னுடைய ஒரு மகன் உங்களுடைய வலது பக்கத்திலும் மற்றொரு மகன்
இடது பக்கத்திலும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கும்பொழுது இயேசு சொன்னார், நீங்கள் எதை கேட்கிறீர்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் கேட்டதற்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா என்று இயேசு கேட்டார். நான் பானம் பண்ணுகிற பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமா என்று அவர்கள் இயேசு கேட்க, சீஷர்கள் அவர்கள் தன்னுடைய குழந்தை புத்தியினால், அறியாமையினால் அவர்கள் வித்தியாசமாக பதில் கொடுத்தார்கள். நான் இந்த கதையை வாசிக்கும் பொழுது நான் கூறினேன், நான் உங்களை நேசிக்கிறேன், ஏனென்றால் உங்களுடைய அறியாமையை கண்டு நான் உங்களை நேசிக்கிறேன் என்று நான் எனக்குள்ளே கூறிக்கொண்டேன். ஆனால் இயேசு என்னை விட உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவர்கள் இருவரையும் அதிகமாக நேசிக்கிறார். இயேசு நேசித்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஒரு முறை இயேசு பேதுருவிடம் கேட்டார். அதற்கு பேதுரு, நான் என் உயிரை உங்களுக்காக கொடுப்பேன் என்று கூறும்போது இயேசு சொன்னார், இன்று நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று அதற்கு பதில் கூறினார். நான் பானம் பண்ணுகிற இந்த பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமா என்று அவர் இயேசு கேட்க, சீஷர்களும் எங்களால் பண்ண முடியும் என்று கூற இயேசு அதை ஒத்துக்கொண்டார். ஏனென்றால் இவர் அவர்களுக்கு செய்ய போகிற காரியத்தினால், இயேசு இவர்களுக்காக செய்ய போகிற காரியத்தினால் அவர்கள் சொன்ன பதில் அவர் சரியாக மாற்றிக்கொண்டு எடுத்துக்கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கூறின அர்த்தம் என்னவென்றால், நீங்க இந்த பாத்திரத்துல குடிக்கிறீங்க, அதே மாதிரி எங்களால இந்த பாத்திரத்துல குடிக்க முடியும்னு உலக பிரகாரமாக அந்த பாத்திரத்தை அவர்கள் யோசித்தார்கள். ஆவிக்குரிய ரீதியாக அவர்கள் அதை ஆராய்ந்து பதில் கொடுக்க முடியவில்லை. இயேசுவுக்கு தெரியும், அவர் இவர்களுக்காக செய்ய போகிற காரியம், அவர் போகிற இந்த காரியம் விரைவில் இவர்களே செய்தது போல் அது மாறிவிடும். இவர் செய்கிற இந்த அழகான பலி இவர்கள் செய்வது போல் இவர்களே செய்தார்கள் என்று மாறிவிடும் என்று இயேசு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது யார்தான் ரட்சிக்கப்படக்கூடும் என்று அவர்கள் கேட்க, மனிதனால் ஆகாதது தேவனால் ஆகும் என்று கூறி, நான் உங்களுக்கு அதை செய்வேன் என்று அவர் கூறினார் என்று அவர் அர்த்தம் கொண்டார். நான் நினைக்கிறேன் இயேசு சிரித்திருப்பார். யோவானும் யாக்கோவும் எங்களால் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண முடியும் என்று கூறும்பொழுது அவர் சிரித்திருப்பார். அவர் யோசித்திருப்பார், உங்களுடைய விசுவாசத்தை நான் இப்பொழுது குறைக்க விரும்பவில்லை, அதை நான் வர்த்திக்க செய்ய வேண்டும் என்று அவர் அமைதியாக எடுத்துக்கொண்டார். அவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப அவர்களால் எங்களால் இந்த பாத்திரத்தில் பானம் செய்ய முடியும் என்று கூறும்பொழுது அவர் அதை அங்கே வெட்டுவிட்டார். அவருடைய ஞானத்தை நீங்கள் அவருடைய ஞானத்திலிருந்து இங்கு நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, ஒருவர் உங்களிடம் பார்த்து, நீங்கள் ஜெபித்தால் நான் சுகமாவேன் என்று அவர் கூறினார், நீங்கள் ஜெபியுங்கள். அவர்களுடைய அந்த அளவு விசுவாசத்தை நீங்கள் கட்டி எழுப்புங்கள். அந்த நேரத்தில் அவருடைய பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று விளக்கம் கூறிவிடாதீர்கள். சிலர் அந்த தவறை, இங்கு இயேசு என்ன செய்தார் என்பதை கவனித்து இதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் கூறுகிறேன், வேதம் மிகவும் அழகான. நான் சில நேரங்களில் என்னுடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது, நான் ஏன் ஒரு நாளில் 24 மணி நேரம் தான் இருக்க வேண்டும் என்று யோசித்தது உண்டு. ஏன் 48 மணி நேரம் அல்லது அதுக்கு மேலாக இருக்கக்கூடாது என்று நான் எண்ணியது உண்டு. ஏனென்றால் அந்த நேரத்தில்
எனக்கு என்னுடைய நாற்காலியை விட்டு எழும்ப எனக்கு மனதே இருக்காது. ஏனென்றால் நான் வேறு காரியங்கள் நான் செய்யவே என்று நிபந்தனை இருப்பது. அதனால் நான் எனக்கு அந்த வேதத்தை விட்டு வர வாஞ்சியே இருக்காது. அவ்வளவு அழகான ருசியாக இருக்கிறது வேதத்தில் இருக்கும் கருத்துக்கள். நான் யோசிப்பேன் சில நேரங்களில், நான் ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு போதிக்க வேண்டும்? இதை போதிப்பதற்கு எனக்கு 2 மணி நேரம் தேவைப்படுகிறது. ஆனால் இதை நான் காணிக்கும் போது 2 நொடிகளில் அல்லது 2 நிமிடங்களில் இந்த சத்தியத்தை என்னால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இப்போது இந்த 1 மணி நேரமாக உங்களுக்கு பிரசங்கித்த இந்த காரியத்தை எனக்கு 2 நிமிடங்களில் 2 நிமிடங்கள் அல்ல 2 நிமிஷங்களில் நான் அதை அறிந்து கொள்வேன். இதை வாசித்து என் கண்களில் நான் சொல்வேன், ஊத்தும் இயேசுவே மிக வல்லமையுள்ள தேவன், பெரியவர். என்னுடைய மனம் இந்த வசனத்தையும் அந்த வசனத்தையும் இணைத்து, அந்த வசனத்தையும் இந்த வசனத்தையும் இணைத்து, என் மனநிலை அங்கிருந்து உங்களுக்கு கண்களை எடுக்கவில்லை. கர்த்தர் நம்மை எவ்வளவு ஒரு மிக பெரிய இடத்தில் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இதை உணர்ந்தீர்கள். ஆனால் உங்களுடைய ஜெபம் கண்ணீர் நிரம்பிய ஜெபமாய், கண்ணீர் வழிகிற ஜெபமாய் இருக்கும். பிரச்சனையானால் கண்ணீர் வருவதல்ல, அவருடைய அன்பை நினைத்து உங்களுடைய கண்கள் கலங்கும். என்னால் ஜெபிக்கும் போது என் கண்ணீரை படுத்த முடியவே முடியாது. என்னால் அப்படி ஜெபிக்கவும் தெரியாது. கண்ணீர் இல்லாமல் என்னால் ஜெபிக்கவும் தெரியாது. சிலர் ஜெபிக்கும் போது அவர்களுடைய கண்கள் கலங்குவதே இல்லை. நான் வியந்து போவேன். அது ஒரு அதிசயம் என்று நான் காண்கிறேன். அவர்களை பார்த்து நீங்கள் இவ்வாறு ஜெபிக்கிறீர்கள் என்று கேட்க விரும்புவேன். கற்றுக்கொள்வதற்காக இல்லை, அவர்கள் எவ்வளவு விசித்திரமாயிருக்கிறார்கள் என்று நான் கருதுவேன். நீங்கள் 30 நிமிடமாக ஜெபித்து உங்கள் கண்களிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லையா? நான் கைகளை உயர்த்துவதற்கு முன்பாக என் கண்கள் கலங்கி விடுகிறது. எவ்வாறு உங்களுடைய கண்கள் வெறுமையாய் காய்ந்து கிடக்கிறது? 30 நிமிடங்கள் ஜெபித்தும் உங்களுடைய கண்கள் காய்ந்த நிலைமையில் இருக்கிறது. கண்ணீர் இல்லாமல் எப்படி செய்கிறீர்கள்? சில நேரங்களில் நான் உங்களோடு பேசும்பொழுது என்னுடைய அணுக்கள் மாறுகிறதை நான் உணர்கிறேன். என்னுடைய நிறம் மாறுகிறதை நான் உணர்கிறேன். இப்பொழுது நான் பேசும்பொழுதும் சில நேரங்களில் எனக்குள் ஏதோ ஒரு மாற்றலை நான் உணர்கிறேன். என்னுடைய வயதை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால், குறிப்பாக விஞ்ஞான ரீதியில் என்னுடைய எலும்பின் தடிப்பு தன்மை 16 வயது இளைஞனை போல் காட்டக்கூடும். நான் இன்னும் தொடர்ந்து இவ்வாறே நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தால் நாளை என்னுடைய எலும்பின் வயது 12 காட்டும். கடவுள் என்னை தகுதிப்படுத்தினார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் என்னை தகுதிப்படுத்தினார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய ராஜ்யத்தில் கலந்து கொள்ள என்னை தகுதியாக்கினார், அவருக்கே ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி அவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவரை தொழுது கொள்ளுங்கள். உமக்கு நன்றி சுவாமி, நீர் இவ்வளவாய் நேசித்ததற்காக உமக்கு நன்றி பிதாவே. நான் உமக்கு சதா காலங்களிலும் நன்றியாயிருக்கிறேன் கர்த்தாவே. உமக்கு நான் எப்பொழுதுமே நன்றியுடனாய் இருப்பேன். என்னை நீர் இவ்வளவாய் நேசித்திருக்கிறே, அதற்காக நன்றி. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது காணிக்கையின் நேரம். நாம் காணிக்கை கொடுப்போம். இப்பொழுது பாடகர் குழுவினரை நான் பாட அழைக்கிறேன்.
தேவனே உம் கிருபை என்னில் உள்ளது. தேவனே உம் கிருபை என்னில் உள்ளது. இது பலத்தால் அல்ல வல்லமையால் அல்ல, ஆனாலும் ஆவியினாலே. இது பலத்தால் அல்ல வல்லமையால் அல்ல, ஆனாலும் ஆவியினாலே. என்னால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே, அந்த கிறிஸ்துவினாலே என்ன பலப்படுத்துகிறார். என்னால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே, அந்த கிறிஸ்துவினாலே என்ன பலப்படுத்துகிறார். தேவனே உம் கிருபை என்னில் உள்ளது. தேவனே உம் கிருபை என்னில் உள்ளது. இது பலத்தால் அல்ல வல்லமையால் அல்ல, ஆனாலும் ஆவியினாலே. இது பலத்தால் அல்ல வல்லமையால் அல்ல, ஆனாலும் ஆவியினாலே. என்னால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே, அந்த கிறிஸ்துவினாலே என்ன பலப்படுத்துகிறார். என்னால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே, அந்த கிறிஸ்துவினாலே என்ன பலப்படுத்துகிறார். உங்களால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே, அந்த கிறிஸ்துவினாலே உங்களை பலப்படுத்துகிறார். உங்களால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே, அந்த கிறிஸ்துவினாலே உங்களை பலப்படுத்துகிறார். நம்மளால் எல்லாம் கூடும் அந்த கிறிஸ்துவினாலே, அந்த கிறிஸ்துவினாலே நம்மளை பலப்படுத்துகிறார். காணிக்கைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நம் சுவாமி உம்மை கனப்படுத்துவதற்காகவே இந்த காணிக்கையை கொடுக்கிறோம். எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. நாங்கள் கொடுத்த இந்த காணிக்கையை நாங்கள் அறுவடை சென்ற பிதாவே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சில முக்கிய அறிவிப்புகள். நம்முடைய மியூசிக்கல் ஃபெஸ்டிவல் மசி உமங் வருகிற 11 மற்றும் 12 ஜூன் மாதத்தில். பிரைஸ் த லார்ட், ஹalleluya. நம்முடைய சென்டர்களை அதிகரிப்பது பற்றி நான் சொல்லுகிறேன். ஆன்லைன் சபைகள் உள்ளது. இது நமக்கு பெரிய முதலீடாக உள்ளது.
நான் சொல்வது என்னவென்றால் அனைவருக்கும் மிக மிக நன்றி. நீங்கள் செய்த கடின உழைப்பிற்காக சபை உறுப்பினராக நாம் இதை பயன்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு அறிவித்து பிற மொழிகளில் சென்டர்கள் அமைக்க வேண்டும். உங்களுக்கு தெரியாது தேவன் எல்லாம் அற்புதம் செய்ய இருக்கிறார் என்று. Praise the Lord. Hallelujah. நாம் எழுந்து நிற்போம், நாம் பிரார்த்தனை செய்வோம். உங்களுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்தும். அவருடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்கள் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனந்தம் அடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது. Subscribe to our channel, hit the bell icon, like, comment and share. Thank you and God bless you.